நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். பண்ணோன்னா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். அதை விட்டு நம்ம ஓவர் ஹீட் பண்ணோம், மெல்ட் ஆக மாட்டுது, டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டு நம்ம பண்ணோன்னா போர்டு வந்து ஸ்பாயில் ஆகும், ட்ராக் கட் ஆகும், போர்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். அதனால் இப்போ வச்சு பார்க்குறோம், சால்டரிங் ஆகலை, மெல்ட் ஆகலை. அதனால் புது லெட்டை அதில் ஏற்றினோடனே அந்த புது லெட்டோட டெம்பரேச்சருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடுது அந்த பழைய லெட்டு. அதுக்கப்புறம் நம்ம டியூசர் வச்சு அந்த ஒயரை வந்து இழுத்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்துடுது. பாருங்கள், 2 ஒயருமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பாருங்கள், இவ்வளோ தான் சால்டரிங் பண்ணுறது. ரிட்டன் நான் இந்த சைடு பிளாக்கை வச்சுட்டு ரெட்டை ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு பண்ண போகிறேன். பாருங்கள், இவ்வளோ தான் நம்ம சால்டரிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டு வைக்கும் போது அந்த காப்பரில் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டில் வைக்க போகிறோம். அந்த நீடில் இல்லை ஹேண்டில் எது வேணால் சொல்லிக்கலாம். இப்போ இது வந்து டின்னர்னு வச்சுக்கோங்க. டின்னரு இல்லை ஐபி உங்களுக்கு எது யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுங்கள். டின்னர் நல்லாயிருக்கும் போர்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு. பெட்ரோல் கூட நல்லாயிருக்கும்.